ஸ்டோன் சொல்கிறாங்க, அது போட்டால் அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அது வெறும் கல்லுங்க, அது ஏன் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இதுக்கு பவர் இருக்குன்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னு எடுத்துக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கோன்னு கேட்டிருக்காங்க சார். அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? குழப்பம்னு ஒன்று உள்ளே வந்தது போது நம்ம தெளிவுபடுத்திக்கிறணும். குழப்பம் இருக்கான்னா இன்னும் சில பேருக்கு அது இருக்க தான் செய்யுது. நான் சிம்பிளாக சொல்லிடுவேன், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஜெம்ஸ்டோனுக்கு பவர்னு இருக்கா இல்லையான்னா இருக்குது. இருக்குங்கிறதுக்கு எப்படி நம்ம சொல்லலாம்னாக்கா, அப்போ கடவுள் கோயில் இருக்குது, அம்மனுக்கு எந்த கோயிலுக்குன்னாலும் சரி, அம்மன் சக்தி கடவுள் சக்தியே பொது தனி சக்தி. அதுக்கு ஒன்றும் அதுக்குள்ளே யாரும் யோசிக்க தேவையில்லை. அப்படி இருக்கும் போகும்போது அந்த அம்மன்களுக்கும் கடவுள்களுக்குமே நாம் ஜெம்மை பயன்படுத்துகிறோமா இல்லையா? பயன்படுத்துகிறோம். கடவுள் சக்தி தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு நாம் இதை பயன்படுத்தணும்? அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மரகத பச்சையை போடுறோம், எமரால்டு போடுறோம், அதாவது எமரால்டு போடுறோம், கோமேதகம் போடுறோம், டைமண்டு போடுறோம், பவளம் போடுறோம், முத்து போடுறோம், இதெல்லாம் போடுறோம் தானே. அப்போ ஜெம்ஸுக்குன்னு பவர்னு ஒன்று இருக்கா இல்லையான்னா இருக்குங்கிறது இதன் மூலயமா சொல்லி முதல்ல அதை முடிச்சிடுறேன்.